சிறந்த இதழியலாளர்களுக்கு கலைஞர் எழுதுகோள் விருதை முதலமைச்சர் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். விரிவான தகவல். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்னதாக வருவாய்த்துறை சார்பில் அந்த வருவாய்த்துறை தனியா துணை ஆட்சியர்களுக்கும் வட்டாட்சியர்களுக்கும் ஒரு புலிரோ வாகனங்களை தொடங்கி வைத்திருந்தார். தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அலுவலகத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் சிறந்த இதழியலாளர்களுக்கான 2023ஆம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருது வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த விருதை பொறுத்த வரைக்கும் நக்கீரன் இரா கோபால் அவர்களுக்கும் சுகிதா அவர்களுக்கும் கலைஞர் எழுதுகோள் விருது வழங்கப்பட்டு வருகின்றது. இதனைத் தொடர்ந்து கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் மரபு வழி ஓவியம், நவீன பாணி ஓவியம் மற்றும் சிற்பக்கலைகளில் திறமை மிக்க 6 கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி முதலமைச்சர் தெரிவிக்கிறார். அதன்படி மரபு வழி ஓவியத்துல மணிவேலு அவர்களுக்கும், மரபு வழி சிற்பம்ல பாலச்சந்தர் அவர்களுக்கும், மரபு வழி சிற்பத்தில் கன்னியப்பன் அவர்களுக்கும், நவீன பாணி ஓவியம் முரளிதரன், நவீன பாணி ஓவியத்துல செல்வராஜ் மற்றும் ராகவன் ஆகிய 6 பேருக்கு கலைச்செம்மல் விருதுகளையும் முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து வணிக வரித்துறை சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில திருவள்ளூர் மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட 2 எண் இணைய சார்பதிவாளர் அலுவலகம் மற்றும் பதிவுத்துறையில் மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் 22,36,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 12 புதிய சார்பதிவாளர் அலுவலக கட்டடங்களை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.